சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொலியை முழுமைக்கும் பாருங்க. தாவேகாவிலிருந்து அண்ணன் செங்கோட்டையன் விலகல், அதிர்ச்சியில் விஜய், அரசியலில் மிகப்பெரிய ஒரு திருப்பம், அந்தர்பெல் டீ அடித்தாரா, இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலிக்குள் போவதற்கு முன்பு கடைசி நேரத்தில் அணி மாற்றம் செய்தாரா, அதை பற்றி பார்ப்பதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு இன்னும் ஒரு சில நாட்களே இருக்கக்கூடிய சூழ்நிலை. தற்பொழுது பார்த்தீங்கன்னா அரசியல் களத்தில் பல்வேறு மாற்றங்களும் திருப்பு முனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 2026 தேர்தலில் யார் வெற்றி பெற போகிறாங்க, எந்த கட்சி ஆட்சியை அமைக்க போகுது அப்படின்றத ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு மிக்க ஒரு தேர்தலாக இது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அனல் பறக்கும் கூட்டணி தொடர்பான முடிவுகள், இன்னொரு பக்கம் தேர்தல் வாக்குறுதிகள், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வேட்பாளர்களை அறிவிப்பதாகட்டும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி ஒதுக்கீடு செய்வதாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான முடிவுகளை எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை. தற்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியிலிருந்து மற்ற கட்சிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விதமான முக்கிய தலைவர்கள் தாவிட்டிருக்காங்க. அந்த வகையில் அதிமுகவிலிருந்து அண்ணன் செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் விலக்கப்பட்டார். அதாவது நீக்கப்பட்ட உடனே பார்த்தீங்கன்னா அதிமுகவிலிருந்து விலகி அவருடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவில் போய் இணைஞ்சார். அதாவது திமுகவில் போவாரா இல்லை தாவேக்காவுக்கு போவாரா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பு இருந்த சூழ்நிலை. தாவேக்காவுடன் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் பார்த்தீங்கன்னா இணைஞ்சார். இப்போ பார்த்தீங்கன்னா தாவேக்காவிலும் அவருக்கு பொதுச் செயலாளர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு சூழ்நிலை தற்பொழுது பார்த்தீங்கன்னா தாவேக்காவில் இருந்தால் இந்த தேர்தலில் வெற்றி பெற முடியாது, எம்எல்ஏ பதவி கூட கிடைக்காது. அதனால் பார்த்தீங்கன்னா அதிமுகவிற்கோ இல்லை திமுகவிற்கோ சென்று விடலாம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா வருகின்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா நம்மளால் வென்று ஆட்சியில் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் அவர்கள் முடிவு செய்திருப்பதாகவும், இதனால் பார்த்தீங்கன்னா தாவேக்காவிலிருந்து அதிமுகவில் போய் இணைவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக பார்த்தீங்கன்னா அரசியல் வட்டாரங்களை சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள், அதாவது அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள்லாம் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையனை அழைப்பதை குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும், செங்கோட்டையன் வருவதன் மூலயமாக பார்த்தீங்கன்னா கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள், அதாவது முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள்லாம் செங்கோட்டையனிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தற்போது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதிமுகவிற்கு போனால் அவருக்கு அந்தளவுக்கு மரியாதை இல்லாமல் இருக்கும். அதனால் தாவேக்காவிலே இருப்பாரா இல்லை அதிமுகவிற்கு போவாரா, இல்லை பணம் பதவி வேண்டுமா இல்லை மரியாதை வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதை சூஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இதை பற்றி மக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி மக்களே, அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.